இந்த நாள் இனிதாகட்டும். அனைவரும் நலமா? வாழ்க்கை, வாழ்க்கை, வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு தெரியலையா? அப்போ ஒரு கதை சொல்லட்டா? கதை கேட்க ரெடியா? ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போய் கேட்டாராம். வாழ்க்கையை எப்படிதான் ஐயா வாழ்றது? ஈஸியா புரியும்படி சொல்லி தருவீங்களா? அப்படின்னு கேட்டாங்களாம். கடவுளும் சொன்னாங்களாம், வீட்டுக்கு போ, நீ கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷ பையனும் சீக்கிரமா வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்களாம். மனுஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லை. என்னடா விடை கிடைக்கும்னு சொன்னாங்க, ஆனா யாருமே இல்லையே விடை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு சத்தம். யாருடா அது, எங்கேயிருந்து சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா சீலிங். சீலிங் சொல்லுதான், என்ன நண்பா, வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும்னு கேட்டியாமே, நான் சொல்றேன். நான் எப்படி உயர்வா இருக்கேனோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா எண்ணங்களும் உயர்வா இருக்கணும்னு சொன்னாங்களாம். அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தா ஃபேன் என்ன தெரியுமா சொல்லுச்சுங்களா, நான் எப்படி குளிர்ச்சியா இருக்கேனோ அதே மாதிரி உன் வாழ்க்கை நீ கூலா இருன்னு சொன்னாங்களாம். அடுத்தது டியூப் லைட். மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி நீயும் மற்றவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சமாயிருன்னு சொன்னாங்களாம். கிளாக். கடிகாரம் சொல்லிச்சா, டோன்ட் வேஸ்ட் யோர் டைம், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்தது பர்ஸ். காசு ரொம்ப முக்கியம் பிகில, ஃபியூச்சருக்கு காசை சேர்த்து வைன்னு சொல்லிட்டு பர்ஸ் சொல்லிச்சான். தர. தர என்ன தெரியுமா சொல்லிச்சான், கீழ் பணிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அண்ட் ஃபைனலி படிக்கட்டுகள், ஸ்டெப்ஸ். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களா, வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் கவனமா எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்களாம். அப்பதாங்க அந்த மனுஷனுக்கு புரிஞ்சது, வாழ்க்கைன்றது கஷ்டமே கிடையாது, வாழ்க்கை ரொம்ப ஈஸி, சந்தோஷமா வாழலாம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. என்னங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாழ்க்கைய எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்தோஷமா இருங்க. மற்றவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க. விடைபெறுகிறேன் நான்.